Hi friends, welcome back to Shoba and Handcrafts. இன்னைக்கு நம்ம வந்து மினி பூஜா கூடையோட தேர்ட் பார்ட் பார்க்க போறோம். நம்ம பேஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் போட்டாச்சு. தேர்ட் பார்ட்ல வந்து இனி இருக்குறதெல்லாம் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெண்டு குழிக்கு நடுவுல இருக்கிற ஆரஞ்சு வயருக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு ஆரஞ்சு வயர் போகுது பாத்தீங்களா? அதை வந்து நம்ம ரெண்டு வயரையும் சேர்த்து இப்போ பாக்ஸ் நாட் போட போறோம். இது போல ஒவ்வொரு குமிழ்க்கும் நடுவுல இருக்கிற ஆரஞ்சு வயர் வந்து ரெண்டு பக்கமும் போகும். அது அந்த வயரையும் பக்கத்தில் இருக்கிற வயரையும் சேர்த்து பாக்ஸ் நாட் போடணும். ஸோ இதில் மொத்தம் 6 குமிழ் இருக்குது. 6 குமிழுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்டே நம்ம வரணும். ஸோ இப்போ ரெண்டு பக்கம் போகிற ஆரஞ்சு வயர் வச்சு நம்ம பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். இப்போ சென்டராக பார்த்தீங்கன்னா 2 ஆரஞ்சு வயர் வருது. இப்போ அந்த 2 ஆரஞ்சு வயரும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே போல் அடுத்த குமிழ் இருக்குது, அதுக்கு இடையில இருக்கிற ஆரஞ்சு பாக்ஸ் நாட்டில் 2 வயர் போகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 4 நாட்டும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. இப்போ இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். இந்த 2 குமிழுக்கு நடுவில் இருக்கிற ஆரஞ்சு நாட்டு எடுத்துகிட்டு ரெண்டு பக்கம் பாருங்கள் வி ஷேப்பில் ஒயர் போகுது. பக்கத்தில் அந்த இன்ட்டு மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்சு ஒயரோட சேர்த்து நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். இதே போல் நம்ம சுற்றி போட்டுகிட்டே வந்துட்டு நம்ம அடுத்து என்ன செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம்லாம் சுற்றி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து நாட் போட்டுட்டோம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாகவே இந்த கீழே பேஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆரஞ்சு ஒயர் பக்கத்தில் போகுது பார்த்தீங்களா, எல்லோ கலர் ஒயரு, இதையும் சேர்த்து பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ரவுண்ட் ஷேப்பு வந்து ஒரே ஈக்குவல் லைன் வரா மாதிரி நாம் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் நாட் போட்டு வரோம். அது எப்படி போடுறோன்னு பாருங்கள். அதாவது இப்போ இங்கே போட்டுட்டோம். அதே போல் அதாவது இந்த ஆரஞ்சு ஒயர் இருக்குது, ஆரஞ்சு ஒயரோட நாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு எல்லோ கலரும் ஆரஞ்சும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு குமிழுக்கும் போட்டுகிட்டே வரப்போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக லைன் இருக்கும். நம்ம இதுக்கப்புறமா தான் ரன்னிங் ஒயர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நடுவில் கேப் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அந்த ஆரஞ்சு நாட்டு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் நாட் வரா மாதிரி இப்போ போட்டுட்டுருக்குறோம். இப்போது இந்த ஆரஞ்சு ஒயரும் எல்லோ ஒயரும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு எல்லா சைடும் பார்த்திங்கன்னா ஹைட்டு ஒரே லெவலாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இப்போ வந்து பக்கத்தில் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரும். அப்போ நீங்கள் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஹைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரே லைனாக இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸ் நாட்டு இந்த மாதிரி வரணும். ஏன்னா நம்ம ஆரஞ்சில் பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் எல்லோவில் வந்து கேப் வருது. அதனால் நம்ம இது போல் எல்லோவையும் ஆரஞ்சு சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு ஈக்குவலாக இருந்தால் தான் ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம பண்ணும்போது ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நம்ம இது வந்து இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னிட்டே வரலாம். பின்னிட்டே இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ நாம் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நாட் போட்டு முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா லைன் ஈக்குவலாக உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருந்தால் தான் இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்து இதை பின்ன முடியும். இல்லைன்னா ஒரு பக்கம் நாட் இல்லாமல் கேப் இருக்கும். அதுக்காக தான் வந்து நாங்கள் பக்கத்தில் வந்து ஒரு நாட் போட சொல்லியிருந்தேன். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நாம் வந்து இப்போ ஒரு கலர் எடுத்துட்டோம். அதே போல் எங்கே இருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒயரில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பிட் ஒயர் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உள்பக்கமாக சொருகிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஒயரும் உள்ளெல்லாம் இருக்கும். அதை பார்த்து எடுத்து பின்னுங்க. ஏன்னா நம்ம வந்து பின்னும்போது நிறைய இப்போ ஒயர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உள்பக்கம்லாம் இருக்கும். ஸோ அது மிஸ் பண்ணிடாமல் பின்னுங்க. சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப அந்த போட்ட நாட்டெல்லாம் அவிழ்த்துட்டு திரும்ப போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு லைன் போடும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக பக்கத்தில் என்னென்ன ஒயர் இருக்குதுன்னு பார்த்து எடுத்து போட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு லைன் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இதில் வந்து ஏணிப்படி முடிச்சு தான் போட்டு முடிக்க போகிறோம். அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பூஜை கூட. ஸோ நம்ம வந்து இதே போல் ஒவ்வொரு ஒயர்லேயும் பாக்ஸ் டாட் போட்டுகிட்டே வரலாம். வந்துட்டு எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறது உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு உங்களுக்கு ஃபுல்லாக புரியணுன்றதுக்காக ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒயர் வச்சு நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாக பின்னிட்டு வந்து முடிக்கும்போது எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பிட் ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து உள்பக்கமாக அந்த ஒயர் எந்த இதில் போதோ அந்த பக்கமாக பார்த்து சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஒயர் வந்து சொருகிடுறேன். ஸோ அடியில் வந்து பேஸில் சொருகி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக சொருகிக்கலாம். இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். ரன்னிங் ஒயர் எடுத்து உள்பக்கமாக இது போல் மடக்கி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. ரைட் ஹேண்டில் இருக்கிற நாட்டை வந்து மேலே இருக்கிற ஒயர் கீழே தள்ளி கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி லூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற அந்த லூப் எடுத்து ரைட் ஹேண்டில் இருக்கிற லூஸ் பண்ண அந்த லூப்குள்ளே விட்டுக்கோங்க. ஸோ ஒரே கலராக இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். லூப் விட்டுட்டு இதுக்கப்புறமா மேலே போகிற அந்த ஒயரையும் எடுத்து அந்த லூப்குள்ளே விட்டுட்டு நீங்கள் மேலே இழுத்தீங்கன்னா ஒரே நாட்டாக அது வந்து ஆகிடும். அந்த நாட் வந்து அப்படியே கீழே தள்ளி நீங்கள் அந்த ஒயர் மேலே இழுக்கணும். அதே போல் உள்பக்கமாக ரன்னிங் ஒயரையும் இழுத்திங்கன்னா நாட் வந்து நல்லா டைட்டாகிடும். ரெண்டு நாட்டும் பார்த்திங்கன்னா ஒரே நாட்டாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து ஏணிப்படி முடிச்சு. இது நீங்கள் ஒவ்வொரு லைனும் முடிக்கும்போது பக்கத்தில் அந்த நாட் வந்து போயிட்டே இருக்கும். ஒரே நாட் மேலே வராது. இனி அடுத்த லைன் வந்து ரன்னிங் ஒயரு இது நாங்கள் சுற்றி நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ரன்னிங் ஒயர் வச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் வந்து உள்ளே இருக்கு இல்லையா, அது இப்போ வெளிப்பக்கமாக அடுத்த ஒயர் வழியாக கொண்டு வாங்க. இப்போ நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு அந்த ஒயருக்கு அடுத்த பக்கமாக வெளியே கொண்டு வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
ஸோ நெக்ஸ்ட் லைன் இதே போல் ஃபுல்லாக பின்னிட்டு இப்போ இங்கே தான் நம்ம நாட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இங்கே தான் ஏணிப்படி முடிச்சு வந்து நெக்ஸ்ட் லைனில் வரும். ஸோ எங்கே நம்ம வந்து ஒரு புதுசாக லைன் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த நாட் மேலே தான் ஏணிப்படி முடிச்சு போடுவோம். இதே போல் நம்ம பின்னிட்டே வர வேண்டியதான். ஸோ ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இது எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பாதி பேஸ்கெட் வந்து பின்னிட்டு வந்துட்டோம். மொத்தம் 5 லைன் பின்னிட்டோம். அடியில் பார்த்தீங்கன்னா 6 குமிழ். பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். குமிழ் வச்சு நம்ம பேஸ்கெட் போட்டால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நான் இன்னும் கொஞ்சம் பின்ன வேண்டியது இருக்குது. ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு போய் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இது ஒரே கலராக இருக்கனால உங்களுக்கு சரியாக தெரியுமான்னு தெரியல வீடியோவில். பட் ஏணிப்படி முடிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் ஏணிப்படி மாதிரியே வந்து ஸ்டெப்பாக வரும். அதனால தான் வந்து அது பேர் ஏணிப்படி முடிச்சு பாருங்கள். ஒரே லைனாக வராமல் அடுத்தடுத்த நாட்டில் வந்து டேம் இருக்கும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறேன். தெரியுதான்னு பாருங்கள். பட் ஒரே கலராக இருக்கனாலும் சரியாக தெரியல. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னும் பின்ன வேண்டியது இருக்குது. பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு தேவையான ஹைட்டு வந்து நான் வளர்த்தி கொண்டாந்துட்டேன் பின்னி. இப்போ வந்து நம்ம முடிக்க போகிறோம். அதுக்கு வந்து எப்பவும் போல் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறேன்னு காமிச்சிடுறேன். ரன்னிங் ஒயர் வந்து உள் பக்கமாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. ரைட் ஹேண்டில் வந்து நம்ம ஒரு முடிக்க போகிற அந்த நாட் இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் பண்ண நாட்டு, அதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற ஒயரை கீழே தள்ளினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்டு வந்து லூஸ் ஆகிடும். அப்போ மேலே வர லூப்பில் நம்ம இந்த பிடிச்சிருக்கிற ரன்னிங் ஒயர் ஒரு லூப் மாதிரி பிடிச்சிருப்போம் இல்லையா, அதை எடுத்து உள்ளே விடணும். இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு மேலே போகிற அந்த ஒயரையும் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நாட்டு இந்த நாட்டுக்குள்ளே இறங்கிடும். அப்படியே நீங்கள் அந்த ஒயர் மேலே நல்லா இழுத்து இந்த லூப்பை நல்லா கீழே தள்ளுங்க. நல்லா டைட்டாக இழுக்கணும். அதே போல் ரன்னிங் ஒயர் உள்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் டைட்டாக உள்பக்கமாக இழுத்திங்கன்னா 2 நாட்டு சேர்ந்து ஒரு நாட்டாகிடும். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே முடிச்சுடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிளாஸ்டிக் ஒயர் கூடைகளும் பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு போடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக. அது நம்மளோட எல்லா பிளாஸ்டிக் ஒயர்லையும் பார்த்திங்கன்னா ஏணிப்படி முடிச்சு தான் நான் போட்டிருப்பேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வேண்டியதாக ஸ்லோவாக பண்ணுறேன், பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க. நம்ம பொறுமையாக அந்த நாட்டு இதில் இறக்கி இப்போ உள்ளேயும் ரன்னிங் ஒயர் இழுத்து டைட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரே லைன் ஆகிடுச்சு. இப்போ உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு. இப்போ ரன்னிங் ஒயர் கட் பண்ணிவிட்டு நாம் இப்போ இந்த ஒயரில் வந்து வெளியே இருக்கிற எல்லா ஒயரும் நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து உள்பக்கமாக வந்து மடித்து விடணும். நான் ஒரு லைன் ஒயர் பின்ன நாட்டை வந்து உள்பக்கமாக மடிக்க போகிறேன். ஸோ இது வந்து நல்ல ஈஸியாக இருக்கனால நம்ம உள்பக்கமாக வந்து உள்டாவாக எடுத்துக்கலாம். மேலே நிற்கிற எல்லா ஒயரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு உள்பக்கமாக மடித்து தான் நான் வந்து இப்போ சொருக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் உருண்டையாகவும் இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். அதாவது ஒரு நாட்டு அப்படியே மடக்கிட்டு உள்பக்கமாக நம்ம சொருகி விட்டுற வேண்டியதான். இது போல் நான் வந்து சுற்றி இருக்கிற எல்லா ஒயரையும் சொருகி விட போகிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாட்டு விட்டுட்டு இப்படி சொருங்கினீங்கன்னா பார்க்க மேலே ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக சொருகி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வந்து உல்ட்டாவாக திருப்பிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சொருகிறதுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ லென்த்தியாக இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல கமெண்ட்ஸை சென்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ. பாய்.